அண்ணே இப்படியே உட்காந்தா எப்படிண்ணே? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுண்ணே. நம்ம தலைவர் இருக்காடா, அட அறிவு கட்டணே. அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்ம அச்சி தெரிச்சு ஆரக்காய நசுக்கி அண்டத்தை கலக்கி நமக்கு நல்லா வச்சிட்டு போயிட்டாங்கடா. என்னத்த அப்பதான் அண்ணே வச்சுட்டு போங்க, திணிச்சிட்டு போயிருக்காங்க. திணிச்சிட்டா? என்னடா சொல்ற? இங்க பாருங்க, வாழைத்தண்டை திணிச்சிட்டு போனா வண்டி ஸ்டார்ட் ஆகாதாடா? ஸ்டார்ட் ஆகாதுண்ணே. நான் நிறைய படத்துல பாத்துருக்கேன். ஏன் நம்ம தலை மங்காத்தா படத்துல கூட இந்த சீன் இருக்குல்ல. ஆஹா, டேய் வச்சி சீக்கிரம் போடா, அவங்களுக்கு பிடிக்கணும். அண்ணே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணே. என்னது வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? டேய் சாவியை கரெக்டா போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றா. அண்ணே சவுண்டே வரலண்ணே. சவுண்டே வரலையா? ஆ டேய் வச்சி அந்த மெக்கானிக் போய் வேணும்னே ஏதோ ரிப்பேர் பண்ணி விட்டு போயிருக்காடா. ஏதோ வயிறு பிடிக்கி விட்டா, அதாட வண்டி ஸ்டார்ட் ஆகல, சவுண்ட் வரல. அண்ணே எனக்கு ஒரு ஐடியா. என்னடா ஐடியா சொல்லு. நம்ம யார் ஏரியாவில் நிக்கிறோம் தெரியுதா? யார் ஏரியாவில் இருக்கோம்? அண்ணே நம்ம நிக்கிறது உன் தம்பி வயலண்ட் விருமாண்டியோட ஏரியா. சட்டம் தெரிஞ்ச ரவுடிடா, என்கிட்ட வா. ஓ ஆமா இல்ல, அவரு கால் பண்ணா நம்ம வட்டகராவையும் அவங்களே பிடிச்சி ஊத்துறாருல. அமாவாசை சூப்பரா. ஏய் உன் பேர் தான்டா அமாவாசை, ஆனா உன் மூளை பௌர்ணமி மாதிரி பளீர்னு இருக்குடா. வச்சு உன் போனை கொஞ்சம் கூட போன் பண்ணி தரேன். என்னடா என்ன தொலைவா? அண்ணே என்னடா ஏன் பதற? அந்த லிஃப்ட் கொடுத்த வண்டியில போனை விட்டேனே. அடப்பாவி. டேய் அமாவாசை உன் போனாச்சு குடுறா. குடுறா அவனை. ஹலோ, ஏய் வாங்கடா. அமாவாசை என் தலைவ பூஜை நான் எப்படி முழிப்பேனே தெரியலையே, எல்லாம் போச்சுடா. என் தம்பி வண்டி மாதிரியா இருக்கு. அமாவாசை என் தம்பி வந்துட்டாடா, என் தம்பி உட்காரச்சுக்கு வந்துட்டாடா. வாடா என் தம்பி. ஏ ராஜா, ஐயா ஐயா ஐயா, தம்பி தம்பி நான் என்னன்னு சொல்லுவேன் தம்பி. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு தம்பி. வண்டியில ஏறு. சரி தம்பி ஏறுடா. மணி வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டப்பா. ஏன் சார்? அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணோம். மீ டூ. ஆமாம் மணி, வண்டி சைடில் நிறுத்து, எனக்கும் அர்ஜென்ட். உங்களுக்குலாம் வரப்ப எனக்கு வராதா? எனக்கும் தான். சரி. அண்ணே அந்த வண்டியில தான் என் போனை விட்டேனே. அட நீ வேற கொஞ்சம் சும்மா இருடா. அவ்வளவு பெரிய காரியம் கிடைக்கும் போது உன் போன் கிடைக்காதா? பேசாம இருக்க மாட்டியாடா? என்ன சொல்ற? அந்த டேஷ்போர்ட்ல தான் போனை வச்சேனே. இந்தா உன் நம்பரை போடு. ஆமா ஏன் தம்பி? என்ன தம்பி இது? இது டிராக்கிங் ஆப். இது மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது சரி தம்பி, இந்த ஆப் மூலமா அவங்களுக்கு வச்சிக்க பாருங்க ஒரு பெரிய ஆப். கோடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி ஒதுங்குறான், ஓடி ஓடி ஒடிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். முள்ளு செஞ்சு வட்டகர தூக்கு, முள்ளு செஞ்சு வட்டகர தூக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா என் லைஃபோட பெரிய டர்னிங் பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும். ஆமாம் மணி, நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. முயற்சி பண்ணா எதுவும் சாதிக்கலான்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். என்னாச்சு மணி? பெட்ரோல் போடலண்ணே. நம்ம இருந்த அவசரத்துல பெட்ரோல் போடுறதை பற்றி டோட்டலா மறந்துட்டோம். ஓகே சார், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மணி நீ இரு, இவங்களை பார்த்துக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிண்ணே. ஓகே. மணி இங்க மெயின் ரோட்ல கார் நின்னா மேபி ப்ராப்ளம் வில் பி ரைஸ். ஸோ கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருவோப்பா. இனி ஃப்யூச்சர்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும் சார்.
கண்டிப்பாப்பா. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் ஹேவ் an age and I never forget you all. ஓகே எப்படி நான் அவளை கண்டுபிடிச்சாங்க? தெரியலையே சார். என்னாச்சு மணி? தருண் சார், நம்ம எவங்கிட்ட இருந்து தூக்கணுமோ அவன் நம்மள தூக்க வந்துட்டான். இப்போ என்ன பண்ணலாம் மாதான் சார்? சார் இதை எடுத்து நான் பார்த்துக்கிறேன். இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். தருண் சார் அழைச்சி நீங்கள் போங்க. எனக்கு என்ன இருந்தாலும் திரும்பி வந்துடாதீங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சார். கூப்பிடுறா கூப்பிடுறா. என்னது முடியாதா? இப்போ எப்படி கூப்பிட வைக்கிறன்னு மட்டும் பாரு. கூப்பிடுறா. முடியாதா? அவன்தான் அவன்தான் கூப்பிடு. அவனை கூப்பிடா. அவனை கூப்பிடா. என் உயிரை போராடி வந்துடாதீங்க சார். உயிர் போகதான் போகுது. நிறுத்துங்க. தப்புலாம் ஏன் மேலதான். இதெல்லாம் என்னோட பிளான் தான். கொல்றதுன்னா என்ன கொல்லுங்க. மணியை விட்டுருங்க. வாடா. மொத்த பிளான் உன்னோட தானே? ஏய் எப்படி மணி எப்படி? அன்னைக்கு எங்க நாடு வெள்ளம் வந்து கஷ்டப்படும் போது ஒரு தமிழன் தான் வந்து முன்னாடி நின்று உதவி பண்ண. இன்னைக்கு இந்த மாதவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது தமிழுங்க தான் முன்னாடி வந்து உதவி பண்றீங்க. நம்ம வாழ்ந்தாலும் முன்னா வாழுவோம், செத்தாலும் முன்ன சாவோம். சாவுங்கடா. அண்ணா டீ குடிக்கலாமா? ஏன் மணி, நம்ம தருண் சார் லைஃப்ல உள்ள லைஃப் ஸ்டோரி மாதிரி உன் லைஃப்ல எதுவும் லவ் ஸ்டோரி கிடையாதா? நீங்களுமா சார்? என்ன மணி வெக்கப்பெல்லாம் பண்ற? மணி நீ வைக்கப்படுறத பார்த்தா நிறைய லவ் ஸ்டோரி இருக்கும் போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஒரே ஒரு லவ் தான், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஃபார் எவர். அதுக்கப்புறம் என் மலரை திரும்பி பார்ப்பனா பார்க்க மாட்டேனான்னு தெரியாமையே இருந்தேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.